இங்க உள்ள ஒரு தீவுல நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப நம்ம ஹீரோயின் டெய்லி மரம் ஏறி இளநீ பறிச்சு போட்ல கொண்டு போய் நகரத்துல போய் வித்து காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப அன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் நாகதேவதைக்கு ஒரு பூஜை ஒன்று பண்றாங்க. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஒருத்தன் வரான். இந்த படத்தை ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இப்ப அவனை வர சொல்லியிருப்பாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. இப்ப அவங்க அம்மாவும் ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு வருவாங்க. பார்த்தா ஹீரோயினும் அவனும் சேர்ந்து சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் ஒன்றும் சொல்ல முடியாம இப்ப அங்க கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் இந்த விஷயம் அவங்க அம்மாக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக குளிச்சுட்டு அவங்க அம்மாக்கே தெரியாம வந்து படுத்துறாங்க. இப்ப அடுத்த நாள் காலைல வழக்கம் போல இளநீ பறிக்கிறதுக்காக மரம் ஏறுறாங்க. பார்த்தா அப்ப அவங்கள ஒரு விசித்திரமான பூச்சி வந்து கடிச்சிருது. இப்ப அவங்களும் அதை கண்டுக்காம விட்டுறாங்க. இப்ப அதனாலே அவங்க உடம்பெல்லாம் கொப்பளமா வர ஆரம்பிச்சிருது. இப்ப அவங்க அம்மாவும் எவ்வளவு பச்சை வைத்தெல்லாம் பாக்குறாங்க. பார்த்தா அது எதுலையுமே அவங்களுக்கு சரியா போல. ஒரு கட்டத்துல சிட்டில உள்ள ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து சேர்த்துறாங்க. அங்க உள்ள டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணை காப்பாற்றணும் 7.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள இன்ஜெக்ஷன் போட்டா தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயமும் நியூஸ்ல வைரல் ஆகுது. இப்ப பொதுமக்கள் எல்லாமே அவங்களால முடிஞ்ச காசை கொடுத்து உதவுறாங்க. ஒரு கட்டத்துல இப்ப இவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் வாங்கி போட்டு இவங்களை காப்பாத்திடுறாங்க. இவங்க ரெக்கவர் ஆனோடனே இவங்க அம்மாவும் பழையபடி அந்த தீவுக்கு இவங்களை கூட்டு போயிடுறாங்க.